நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கதான் கனவா. இந்த கனவாவுடைய உருவம் இதுதாங்க. கடலில் இருக்கும்போது இந்த கனவா என்ன செய்யும்னா, தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது கடலில் மனிதர்களுக்கு எப்படி ரத்தம் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு கருப்பு மை இருக்கும். இந்த மாதிரி கனவா கட்டை, இது கட்டை, தூண்டி கட்டை. இந்த கனவா தூண்டில் மாட்டும் போதும் சரி, இல்லை எந்த மீன் பிடிக்க போதும் சரி, அவருடைய மையை கடலில் கக்கி விட்டுருமாங்க. கக்குனதோடு பார்த்தீங்கன்னா அந்த மை கடல் முழுவதுமே கருப்பாகி விட்டுரும். கருப்பாக்கிட்டு இந்த கனவா அந்த இடத்தை விட்டு நவுந்து வேறு இடத்துக்கு போயிடும். இதை பிடிக்க வர மீன் பார்த்திங்கன்னா அந்த கனவாயை அந்த இருளுக்குள்ளேயே தேடிக்கிட்டே நிற்கும். அந்த கனவா தன்னை காப்பாற்றிக்கிறதே தான். மனிதரை இப்போ தூண்டிக்கட்டில் மேலே ஏற்றும்போது நேரடியாக அந்த மையை மனிதர்களுக்கு அடிக்கும் முகத்தில். அதனால் எந்த கெடுதலும் இல்லை. அடிக்கும்போது ஃபுல்லாகவே பிளாக் கலரில் மாறிடுவோம். மேலே தூக்கி போது வெள்ளையாக வரும். கடலில் பார்க்கும்போது அது கலர் கலராக அப்படி உருவத்தை மாற்றும். இதாங்க அந்த கணவாயுடைய சுபாகம். கணவாயை பற்றி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க. கணவாய், இதுதான் கணவாயுடைய